ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 10 verse 9. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தைகள். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். சால்வேஷன். இந்த ரட்சிப்பு எப்போ பூரணப்படுகிறது, ஒரு மனுஷன் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறான் என்று சொன்னால், பலர் சொல்லுவாங்க, கல்வாரி சிலுவையிலே இயேசு எனக்காக ஜீவன் தந்தார், மரித்தார், இரத்தம் சிந்தினார். உண்மை. பாவ மன்னிப்பாகிய மீட்பை இயேசு சிலுவையில் நமக்காக உண்டு பண்ணினார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ரட்சிப்பு அப்படின்றது எங்கே பூரணப்படுகிறது என்று சொன்னால், கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்கு நம்முடைய பழைய சிருஷ்டிக்கு, பழைய மனுஷனுக்கு, பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை உண்டாக்குனார். ஆனால் உயிர்த்தெழுதலில் தான் ஒரு புதிய சகாப்தமே உருவாகுது. ஒரு நியூ பிகினிங் எதில் உருவாகுதுன்னா அவரோட ரெசரக்ஷனில் தான். அதை தான் இங்கே சொல்கிறார். நீ எதை விசுவாசிக்க வேண்டும்? சிலுவையும் நான் விசுவாசிக்க வேண்டும், இல்லைன்னு சொல்லலை. சிலுவையும் அவசியம். சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, சிலுவை இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை. ஆனால் ரட்சிப்பு எங்கே பூரணப்படுகிறது என்று நான் பார்க்கும் பொழுது, என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும், கன்ஃபஸ் பண்ணணும். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்து, தேவனவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போது அந்த ரட்சிப்பு எங்கே நமக்கு பூரணமாகிறதுனா, அந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே நம்ம பார்க்கும்போது சிலுவையை குறித்து அநேக பிரசங்கங்கள் இருக்கிறது, சிலுவை குறித்து அநேக தியானங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை, அதை குறித்து அநேக பிரசங்கங்கள் இருக்கிறது, அநேக புஸ்தகங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கங்களும் அதை குறித்ததான புஸ்தகங்களும் இன்றைக்கு மிக குறைவு. இன்றைக்கி நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் சிலுவை குறித்தும் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை குறித்தும் அநேக புஸ்தகங்கள், அநேக செய்திகள் உண்டு. அப்படி இருக்க, இந்த உயிர்த்தெழுதல் என்கிற சத்தியம் மறைக்கப்பட்டு இருக்கிறது என்பது உண்மை. இதை நாம் ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. ஏனென்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்போ பாருங்க, புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம், புது உடன்படிக்கையினுடைய காலத்திலே அந்த பேக் போன், அஸ்திவாரமே பார்த்திங்கன்னா உயிர்த்தெழுதல் தான். அந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இட்ஸ் எ வெயின் திங். அது விருதாவாக போகும். அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. நம்ம என்ன விசுவாசித்தும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி அநேகருக்கு கிறிஸ்து இயேசு மரித்தார் என்று நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. இயேசு வரப்போகிறார் என்ற காரியத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு இஸ் அலைவ். இன்றைக்கு உயிரோடு இருந்து ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறார், உன்னை வழிநடத்துகிறாருன்னு சொன்னால் அதை நம்பவே முடியல. சீஷர்களுக்கு அதை நம்ப முடியாமல் இருந்துச்சு. எத்தனையோ தேவன் கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தின பொழுதிலும் சீஷர்கள் அதை நம்ப அவர்களுக்கு இருதயம் கடினப்பட்டு இருந்தது. அவருடைய இருதய கடினத்தை இயேசுவானவர் கடிந்து கொண்டார். அப்படி இருக்க, பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியம் நீங்களும் நானும் விசுவாசிப்போமேனால், நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும். என்றைக்கோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன்
அப்படின்றதில்ல. ஒவ்வொரு நாளும் இந்த உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்க ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் பூரணப்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால்தான் அப்போஸ்தலர்கள் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் சாட்சி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எப்படி சாட்சி கொடுத்தாங்கன்னா, மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். சாதாரணமாக இல்லை. ஏன்னா அது அவ்வளோ முக்கியம். அது முக்கியமான ஒரு சத்தியம். அதனால்தான் அவர்கள் மிகுந்த பலமாய் அதை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாம் தியானித்தது போல என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட அந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை நாம் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்ற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து நாங்கள் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருள்வீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.